நம்ம பொதுவாக நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை சாப்பிடும்போது அப்பா அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு சின்ன சத்தாக தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு இந்த காலம் வந்துருச்சு. ஏன்னா காலத்துலலாம் முன்ன காலம் அப்படி இருக்காது. நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட சாப்பாடோ, நம்ம அம்மா அப்பா சாப்பிட்ட சாப்பாடோ, ஏன் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கூட இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கி. ஏன்னா வர பொருட்களையும் கலப்படமாயிருது. ஸோ ரொம்ப நல்ல சாப்பாடு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்க முடியாது. சரி, ஓகே, நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா வேஸ்ட்டானது எதுவும் ஆட் ஆகாமல் இருக்குமேன்னு நினைக்கும் போது ஓகே அப்படின்னு தோணுது. நான் பெரிய செஃப் மம்மிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒன்று இன்கேஸ் நான் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு யோசிச்சா கூட அதை நான் யூடியூப்பில் பார்த்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். நேற்று நைட்டு வந்து நான் மாவு ஆட்டிகிட்டு இருந்தேன். அது கூடவே சேர்த்து நான் வடைக்கும் ஊற போட்டிருந்தேன். ஸோ வடையும் சைட் பை சைடு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வடை சுடுறதுக்கு ஒரு 20 ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து ஆக்சுவலாக நேற்று எனக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது என்னோடய வடை. ஆக்சுவலாக உள்ள ஹோல் வச்சு இது என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட். ஃபஸ்ட் டைம் செய்யும் போது எனக்கு வட்டமாக அந்த ஓட்டை போட வரல. ஸோ நான் வந்து போண்டா மாதிரி போட்டேன். இந்த தடவை வந்து அதுலேயும் ஒரு போண்டா வந்திருக்கு பாருங்கள். ரெண்டாவது நான் வந்து வட்டம் போட்டு எப்படி சுடணும்னு கற்றுக்கிட்டு நான் அதையும் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது என்னோடய வடை. நம்ம பசங்களோட ஜென்ரேஷன் வந்து ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சைடு வந்து பெஸ்ட்டாகவும் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பேரண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் உள்ள எப்படி ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்டோமோ அது மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எல்லாருமே பேக் டு ஃபார்ம் ஆகிறோமோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் ஆரம்பத்தில் நம்ம அம்மா அப்பா காலத்தில் இருக்கும்போது நம்ம புது புது டிஷ்ஷாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நம்ம பழைய காலத்து டிஷ்ஷே ட்ரை பண்ணி எல்லாருமே இப்போ பழைய காலத்துக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப நல்ல விஷயம்தான். இதை கீப் அப் பண்ணுவோம். தேங்க்யூ.